விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மணப்புறம் அஜித் காவலாளி வந்து அவங்களோட விஷயத்துக்கு போயிருக்காரு, கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து சிபிஐ வந்து RSS அதுபோக பிஜேபியோட கைப்பாவை என்று சொல்றாரு. இது ஒருவர் வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். அவர் போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்காரு. அதுல வந்து அரசியல் பேசணுன்றது வந்து அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு வந்து ஒரு நியாய நீதிக்காக நம்ம போறோம். அந்த நீதியை விட்டுப்பட்டு அவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள், அதாவது RSS பிஜேபி கைப்பாவையா செயல்படுகிறது ஒரு வந்து தனித்துவ துறையை வந்து அவருக்கு அதாவது கொச்சப்படுத்துறாரு. அதை வந்து நாங்கள் வன்மையாக அகண்ட இந்து ராசா சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து மீண்டும் என்ன ஒரு முறை குறை சொல்லுகிறார், அரசு விழாவாக கொண்டாடும் என்று அவரை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். நன்றி. உங்க பேரும் என்னோட பேர் ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள், அகண்ட இந்து ராஷ்டிராவோட நிறுவன தலைவர். இப்ப வந்து கொடுப்போம். நாங்கள் மேல எங்களோட சட்ட வல்லுநர்கள், எங்களோட இந்து அமைப்புகளை கலந்துக்கிட்டு அதை கண்டிப்பான முறையில நாங்கள் பரிசீலனை செய்வோம். அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக. ஒரு நம்ம போன விஷயங்கள் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நீதிக்காக நம்ம போறோம். அந்த நீதியை விட்டுப்பட்டு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத அரசியலை நம்ம கொண்டு வரக்கூடாது இல்லையா? அது ஒரு சிபிஐ வந்து ஒரு பொதுத்துறை, அந்த பொதுத்துறையை வந்து களங்கப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. இன்னைக்கு வந்து அதை நம்பித்தான் இன்னைக்கு எல்லா உலகமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு தனித்துறையை வந்து அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது விஜய கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பான முறையில் இது சம்பந்தமாக வந்து நாங்கள் இந்து அமைப்போட கலந்து பேசி இது சம்பந்தமாக நாங்கள் திருப்பி நாங்கள் இது கேட்டுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.